வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, துலா ராசி நேயர்களுக்கு இந்த 2026வது வருடம் குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாங்க. இப்போ குரு பகவான் துலா ராசிக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாங்க, என்ன மாதிரி யோக அதிர்ஷ்டத்தை எல்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருடம் இருக்கிறதுனால அது என்ன மாதிரி பலனெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு விரிவா இந்த துலா ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலனை பார்க்கலாங்க. இப்போ குரு பகவான் 2026 இந்த திருக்கணித பஞ்சாங்கம் படி எப்ப பயிற்சி ஆனாரு, அவர் நாள் நேரம் என்ன, அடுத்தது அந்த குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகி வராரு இல்லைங்களா, தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்த குரு பகவான் அடுத்தது அதிசாரமாக சிம்ம ராசிக்கும் 3 மாத கால அளவு அங்க வக்ரகதி அடைந்து திருப்பியும் பின்னோக்கி இருந்த ராசியான கடக ராசிக்கே செல்லக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் எப்போ என்னன்னு விரிவான தனி பதிவாகவே கொடுத்துருக்காங்க. எப்போ குரு பயிற்சி ஆனாரு அப்படின்னு திருக்கணித பஞ்சாங்கப்படி கொடுத்துருக்கேன், அங்கே போய் பார்த்துக்குங்க சரிங்களா. இப்போ குரு பகவான் 2026 துலா ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு. ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த துலா ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி அமைப்புனா, துலா ராசி நேயர்களுக்கு பாருங்க, அந்த ராசி அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துட்டா சுக்கிர பகவான் ஆவார். அந்த ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி பகவான் ஆவார். இப்போ இந்த துலா ராசி நேயர்களுக்கு குரு பகவான் பகை கிரகமாகவும் வருவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த துலா ராசி நேயர்களுக்கு அந்த யாரு அந்த என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, துலா ராசி நேயர்களுக்கு அந்த ராசிக்கு 3 6 குடையவராக குரு பகவான் வராரு. இப்ப 3 6 குடையவராக வந்த குரு பகவான் அவரு இப்ப இருக்கக்கூடிய பயிற்சியாகி வரக்கூடிய ராசி என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா, துலா ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உச்சம் பெறக்கூடிய அமைப்புங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் உச்சம் பெற்று பயிற்சியாகி உச்சம் பெற்று அமரக்கூடிய அமைப்பு. இப்ப பொதுவா 10ல் குரு வந்தா பதவி பறிப்போகும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா, ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வராரு, தொழிலில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா, ஏதாவது பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்லாம் ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லைங்களா. அப்படிலாம் கிடையாதுங்க. 10ல் வரக்கூடிய குரு பகவானால எப்படியெல்லாம் யோகம் கிடைக்கும்னு நான் விரிவா சொல்றேன் சரிங்களா. இப்ப 10ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே அது பாதிப்பு கொடுக்குமானா கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா. ஆனா எல்லா அமைப்புலையுமே கொடுத்துறாரு. எல்லா ராசியுமே 10ஆம் இடத்துக்கு எல்லா லக்னக்கார ராசிக்காரங்களுக்கும் 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டாலே பாதிப்பு கொடுக்காதுங்க. விதின்னு ஒண்ணு இருந்த விதி விலக்கெல்லாம் நிறைய இருக்கு சரிங்களா. இப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய குருவால யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 3 6 கூடியவர் 10ஆம் இடத்தில் வலு பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால தொழில நல்ல வளர்ச்சி தாங்க இருக்குமே தவிர பாதிப்பு இருக்காது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜீவன காரகன் யாரு, அதாவது குரு தனத்துக்கு காரகர் ஆவார். அது ஜீவன ஸ்தானமாக 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அங்க உட்கார்ந்து வலுப்பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுல தொழில நல்லா வளர்ச்சி தான் அடையுமே தவிர எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. அதை நினைச்சு பயப்படாதீங்க. துலா ராசிக்காரங்களுக்கு 10ல் வரக்கூடிய குரு பகவானால தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும் சரிங்களா. சரி, இப்ப அங்க 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் எந்தெந்த இடத்த பாக்குறாங்க, துலா ராசி நேயர்களுக்கு எந்தெந்த ராசியை பார்த்து என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ துலா ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் வந்திருக்க குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க. 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அப்படி அவங்களுடைய பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த ஸ்தானத்துக்கு காரகர் யாரு அப்படின்னா குரு தான் ஆவாரு. அவரே தொழில் ஸ்தானமான ஜீவனஸ்தானத்துல பலம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த அமைப்பெல்லாம் பாருங்க, நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்குங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் துலா ராசியில பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல நல்லா மேல்மை அடைவாங்க, வளர்ச்சி அடைவாங்க, குடும்ப முன்னேற்றம் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இது வரைக்கும் சின்ன சின்ன குடும்பத்துல பிரச்சனைகள், சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள், மனைவிக்கும் கணவனுக்கும் கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு மேல நல்லபடியா பிழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சின்ன சின்ன பிரச்சனையும் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை, மதிப்பு, உங்களுடைய குடும்பத்துக்கு கௌரவம், இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த அமைப்பு வராங்க. ஏன்னா குரு கௌரவத்துக்காரகர் அப்படிங்கறதுனால குரு பார்க்கக்கூடிய இடம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கறதுனால உங்க பேச்சுக்கும் மரியாதை இருக்கும். ஊருக்குள்ள மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் தேடி தரக்கூடிய குரு பயிற்சியாக தான்
உங்களுக்கு இருக்கு. சரி, இந்த குரு பகவான் அடுத்த ராசி எங்க பாக்குறாங்க? உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பாக்குறாங்க. 4ஆம் இடமான வீடு மனை குறிக்கக்கூடிய பாவகம், தாயை குறிக்கக்கூடிய பாவகம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பாக்குறாங்க. இங்க 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் என்ன பலன் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த 4ஆம் இடம் பாருங்க, உங்களுக்கு அந்த பாவத்துக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு எடுத்துட்டா பூமிக்காரங்களான செவ்வாய் பகவான் ஆவார். சரிங்களா? அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 7ஆம் அதிபதி, அங்க உச்சம் பெறக்கூடிய அமைப்பு 4ஆம் இடத்துல. அந்த இடத்த 4ஆம் இடத்தை குரு வலுத்து 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால ரியல் எஸ்டேட், அதாவது கட்டட சார்ந்த தொழில் செய்யறாங்க இல்லைங்களா, வீடு கட்டி கொடுக்கறது, வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி கட்டடம் சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட், இது மாதிரி சம்பந்தப்பட்ட தொழிலில் தொடர்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. நல்ல அந்த வளர்ச்சியில லாபம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொழில் புதுசாக உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், புதிய வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அது மூலயமா வருமானம், லாபம் அது இரட்டிப்பாக இந்த வருடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஏன்னா ஜீவன ஸ்தானத்தில் உட்காந்து குரு பகவான், தனத்துக்கு காரகரான குரு பகவான் 10ஆம் இடமான ஜீவன ஸ்தானத்தில் உட்காந்து பலம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரியல் எஸ்டேட், கட்டடம் சார்ந்த தொடர்பு கொண்ட துலா ராசி நேயர்களுக்கெல்லாம் நல்லா இந்த வருடம் வந்து லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே குரு பகவான் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும், இந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு அந்த முயற்சியெல்லாம் திருவினையாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல இடமா வாங்கி வீடு கட்டுவீங்க, அந்த இடத்துக்கு போய் கிரகப்பிரவேசம் பண்ணி நல்லபடியா குடி போகக்கூடிய யோகம் எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது குரு பகவான் உங்களுடைய ராசியை எந்த இடத்தை பாக்குறாங்க அப்படின்னா 6ஆம் இடத்தை பாக்குறாங்க. 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா ருணரோக சத்ருஸ்தானம், எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவமே 6ஆம் இடம். ஏற்கனவே கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கறதுனால, அவர் 4, 5 குடையவர் அப்படிங்கறதுனால அவரையே கோச்சார குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு. அந்த ஸ்தானத்துக்கும் குரு பகவான் அதிபதி, தன் ஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பகவான் இருக்கிறதுனால 6ஆம் இடத்துக்கு உண்டான நட்பலன்கள் அதிகமா இருக்குங்க. அதாவது எப்படி அப்படின்னா, இப்ப ஏற்கனவே சனி இருக்கிறதுனால எதிரிகள் தொந்தரவுலாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா பாவர்கள் வந்து 6ஆம் இடத்துல இருக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பாதிப்பு இல்லை உங்களுக்கு. சரிங்களா? இப்போ குரு பார்க்கறதுனால என்ன மாதிரினா, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய அமைப்பு. எதிரிகள் மூலியமா உங்களுக்கு பணவரவு இருக்கும். எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரியால உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவன் எனக்கு வேலை செஞ்சு தரமாட்டான், அவனால எனக்கு எந்த ஒரு புண்ணியம் லாபமும் கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்களாலதான் நீங்க வந்து 4 காசு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களால வந்து சேரக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் உடம்பு சரியில்லை, வைத்திய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், இந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கேன், பிரச்சனையா இருக்குன்னா இந்த குரு பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் படிப்படியா சீரா உங்களுக்கு பழையபடி இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்துருங்க. அடுத்தது புதுசாக தொழில் வந்து உத்தியோகத்துக்கு நான் வேற வேலை மாத்திட்டு போறேன், இந்த வேலை இருக்கிற வேலை கொஞ்சம் சிரமமா இருக்கு, நல்ல வேலையா கிடைச்சா போதும், போய் உக்காந்துக்குவேன், நல்ல சம்பாதியத்துல இருக்கிற வேலை கூட அடுத்த வருமானத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க, அல்லது இடமாற்றம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஊர் விட்டு ஊர் மாறணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க முயற்சி பண்ணுங்க. முயற்சி செய்ய செய்ய உங்களுக்கு திருவினை ஆக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இந்த குரு பகவான் பாருங்க, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்களா 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, வலுத்து பார்க்கறதுனால நீங்க முயற்சி செய்ய செய்ய அது முன்னேறிட்டே நீங்க போகக்கூடிய யோகம் எல்லாம் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி நட்பலன்கள், யோகமான பலன்கள் தான் இந்த குரு பகவான் தரக்கூடிய அமைப்பு. இப்ப 10ஆம் இடத்துல இருக்காங்களே, தொழில நம்மளுக்கு ஏதாவது சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கோம், ஏதாவது பிரச்சனை வந்துருமா, பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க. 10ஆம் இடமான ஜீவன ஸ்தானத்துல தனத்துக்கு காரகர் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அங்க உச்சம் பெற்று தான் வலுத்து உட்கார்ந்து இருக்காரு. உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அடுத்தது குரு எந்த நிலையில இருக்காரு, இதையெல்லாம் பொறுத்தே தான் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல நின்று பலன் தருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு பாருங்க, நல்ல திசா புத்தி போயிட்டு இருக்கு, நல்ல லாபமான தரக்கூடிய திசா புத்தி போயிட்டு இருக்கு, நல்லபடியா இருக்கு அப்படின்னா இப்ப கோச்சாரத்தில் வந்து இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து நல்ல இடங்களா பார்க்கக்கூடிய அமைப்புன்னா தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழில வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வெளிநாடு வெளி மாநிலத்துல வந்து நீங்க தொழில நீங்க ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில செய்றீங்க அப்படின்னா அதிலும் நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதுசா தொழில் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதையெல்லாம் எடுத்து பயன்படுத்தி நீங்க முன்னுக்கு வரக்கூடிய யோகமே இந்த காலமாக இருக்குங்க. பொதுவா இந்த துலா ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி யோகமான காலமாகவே இருக்குமே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காத காலமா தாங்க இருக்கு. நல்லா பயன்படுத்திக்கோங்க. குரு பகவான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கு.
துலா ராசிக்கு தீமை செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பொதுவா பாருங்க, சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க எல்லாருக்குமே கெடுப்பதில்லை. அதே போல குரு பகவான் எல்லாருக்குமே கொடுப்பதில்லை. இந்த மாதிரி இருக்க அமைப்புல குரு பகவானும் இந்த துலா ராசிக்கும் நன்மையும் தரக்கூடிய அமைப்பும் உண்டு. அப்படிங்கிற ஒரு அமைப்புல குரு பகவான் கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவானால நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பே உண்டு. உங்களுக்கு பாருங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தொழில நல்லா வளர்ச்சிருக்கும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொழில இன்னும் மேல மேல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.